மண்டே ஆஃப்டர்நூன் இந்த ரெசிபி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சர்க்கரைவள்ளி கிழங்கு கொஞ்சம் குண்டால வேக வச்சுக்கோங்க. நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க மோரே புளியங்க மரம் செம்ம காற்று, புளியங்கெல்லாம் கீழே விழுந்துருச்சு, பொறுக்க முடியல. இதை பார்த்துட்டு உள்ளே போனால் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துடுச்சு. அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டிருந்தாங்க எங்கள் பாட்டி பிசைய சொல்லி. ரொம்ப சூடாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஆறின பிறகு பிசைஞ்சேன். நெய் வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மெசிஞ்ச பிறகு நல்லாவே வெந்து இருந்துச்சு. கொஞ்சம் ஆறிச்சு. இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. தனித்தனியாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. வெல்லம் சேர்ந்ததுனால அதுலேயே தண்ணி இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக இருந்தனால ஈஸியாக வந்து உருண்டை பிடிச்சிட்டேன். கொஞ்சம் மைதா, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் சோடா, உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்காங்க இந்த பதத்தில். அது மேலே இந்த மாதிரி பண்ணிவிட்டு சொய உருண்டை மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துட்டாங்க. இது வேக வேண்டியதெல்லாம் மேலே ப்ரௌனாக வந்தாலே போதும், எடுத்துட்டாங்க எங்கள் பாட்டி. பாட்டி செய்கிறதுல நான் வீடியோ பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.